கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தினமும் ஒரு வார்த்தை தலைப்பில் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை எரேமியா 39ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடினால் உன் பிராணம் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். அநேகருக்கு இந்த ஒரு எண்ணம் இல்லை. கர்த்தனோட காரியத்தை ஒரு விடுதலை கொடுப்பார்ன்ற ஒரு சமாதானம் இல்லை, அவனுக்கு ஒரு விசுவாசமே இல்லை. ஆனால் இன்றைக்கு உங்களை நிச்சயமாக விடுவிப்பேன். எப்பேற்பட்ட காரியமாக தானே சொல்கிறான். சில பேருக்கு இந்த காரியமாக இருக்குது, இதில் இருந்து விடுதலை கொடுப்பாரா சந்தேகம் தான். இன்னைக்கு சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்குறார். அவர் நம்முடைய மனவிருப்பத்தோடையே செய்ய விருப்பப்படுறார். இங்கே பாரும்போது மத்திய 15ஆம் அதிகாரம் 22, அப்போது அந்த திசையில் கூடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். பிசாசின் பிள்ளை இருக்கிறா, விடுதலை போகும். வேறு யாரை விடுதலை கொடுக்க முடியும்? இயேசுவை தேடி வந்தால் விடுதலை கிடைக்குங்க. இன்று கூட எத்தனை பேர் எப்படியாவது சொல்லலாம், இல்லை இயேசு தான் நிரந்தரமான விடுதலை கொடுக்குறவர் அவர் தான். அதனால தான் அவன் தேடி வந்தான். அவளுக்கு பிரியத்திரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்போது அவள் சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரேல் வீட்டு ஆட்சிக்கு அனுப்பப்பட்டது என்று மற்றபடி வேறு இல்லை என்றார். இங்கே பார்க்கும்போது சீசர்கள் நம்மளை இப்படியே தொந்தரவு பண்ணிடுறாங்களே, அவளை சொல்லி அனுப்பிட்டு பாடுறாங்க. இல்லை நான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் நான் சுகத்தை கொடுக்க வந்தேன்னு சொல்கிறார். அப்போது இவங்க போயிடுவாங்க, இல்லை என்ன நினச்சார தெரில. ஆனாலும் அப்படி சொல்கிறார். சொன்ன பிறகு அதற்கு அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். நீங்கள் கூட ஒரு நேரம் ஜெபம் பண்ணிட்டோம், விடுதலை கிடைக்கல, தொடர்ந்து ஜெபம் பண்ணினே இருக்கணும். இதனால தான் அவர் வந்து சொல்கிறார், நான் அவங்களுக்கு தான் செய்ய வந்தேன், உனக்கு இல்லைன்றார். சரிப்பா, நீ சொன்னவளே சரி தான், உன்னை நான் விடுற மாதிரி இல்லைன்னு சொல்லி அவங்க தொந்தரவு பண்ணுறாங்க. மறுபடியும் அவங்க பணிந்து கொள்கிறார்கள். அப்போது அதற்கு அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லது என்றார். அந்த பிள்ளைகளின் அப்பம் சோகம் அளிக்கிற வல்லமை. கர்த்தர் சோகம் கொடுக்குறவர், வியாதி எல்லாத்துக்குமே சோகம் கொடுக்குறவர். இதே உனக்கு முடியாதுன்றார் ஆண்டவர். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போய் நல்லதில்லை என்றார். ஆனாலும் அங்கே சகோதரி சொல்கிறாங்க, அதற்கு அவள் மீதான ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இது இப்போ அவளை தாழ்த்துறான். சரி, கரெக்டுப்பா, நீ இஸ்ரேல் ஜனத்தை வந்துக்கிற கரெக்டு. ஆனாலும் அவர்கள் சாப்பிட்ற சாப்பாடு மேஜிலிருந்து விழுகிற துணிக்கை கீழே சிந்துற அந்த சாப்பாட்டை நாய்கள் தின்னுமே. இப்போ தான் ஆம்பளை என்ன சொல்கிறாருனாக்கா, இயேசுவோட விருத்தமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கூடாது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அங்கே அவள் பார்த்து சொல்கிறார், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆகக்கூடாது. அவங்களோட விருப்பம் என்ன? மகளுக்கு சொந்தமாகும், வேற ஒன்றும் இல்லையே. அதான் நீ விரும்புகிறபடியே உன் ஆகக்கூடாது சொந்தம். அங்கே அவருடைய மகள் ஆரோக்கியமானால் வீட்டுக்கு போய் பார்த்தாக்கா நல்லா இருக்கிறாங்க. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே விடுதலை கொடுக்கறதுக்கு என் தாப்பனி வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். ஏசுன பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, அவர்கள் ஸ்திரீ ஆண்டவரே ஆண்டவரத்தில் வந்து என் மகள் பிசாசினால் குடி வேதனைப்படுகிறார்கள் வேண்டிக் கொண்டார். ஆண்டவரே, இருந்தாலும் எப்பா, தகப்பனே, இறக்கல் பிதா, இறக்கத்தில் ஐச்சம் உள்ளவரே, அவர் உனக்கு தொந்தரவு கொடுத்துனே இருக்கிறார். அன்றே நீ ஒரு இறக்கம் பாராட்டியப்பா. ஓ ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆகக்கூடாது சொன்னீரே. அந்த நேரத்திலேயே நாடிகளையே என் மகளை ஆரோக்கிய மாட்டாப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, கர்த்தாவை எங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுப்பா. எத்தனை பேர் சுகமாகறாங்களோ, பலவீனமாகறாங்களோ, எந்த தேவையோடு இருக்கிறாங்களோ, இல்லை பிசாசு பிடியில் இருக்கிறாங்களோ, கட்டில் இருக்கிறாங்களோ, அது எப்படி நிலைமையில் இருக்கிறாங்களோ,
ஆண்டவரே நம்மளை பார்த்து ஒரே வார்த்தை சொல்லுப்பா. அன்றைக்கு 100 கூட உங்களிடத்தில் வந்த ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசி நான் பார்த்து நல்ல ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லும், அப்போ வேலைக்காரன் சொசமானு சொன்னப்பா. நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகணும் சொன்னீரே, அந்த நாளிலேயே வேலைக்காரன் சொசமானப்பா. அப்பா உங்களுடைய என் வசனத்தை அனுப்பி நான் உங்களை குணப்படுத்துவேன்னு சொன்னீங்களே, அப்படி வார்த்தையை அனுப்பி நீ சுகத்தையும் பலத்தையும் விடுதலையும் கொடுத்து உன்னோட நாமத்தை மட்டும் மையப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இயேசு ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.